பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு வருகிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்றால், நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்காக இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கண் நாங்கள் இந்த அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சியை ஏன் உருவாக்கினோம் என்பதை ஒரு சிறிய வரலாறு சொல்லிவிடுகிறேன். புரட்சித் தலைவருக்கு பிறகு கட்சியில் புரட்சித் தலைவருடைய படங்கள் சிறிதாக போட்டு அவமானப்படுத்தப்படுவதால் தொண்டர்கள் ஆதங்கப்பட்டார்கள். அதை நாங்கள் வெளிப்படுத்தி, நீங்கள் புரட்சித் தலைவர் தான் கட்சியின் நிறுவனர், அவருக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும், அவர் படத்தை பெரிதாக போட்டு அடுத்த நிலைதான் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர் படங்களை போட வேண்டும் என்று தொண்டர்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற தலைமை அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தொடர்ந்து புரட்சித் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போட்டு அவமானப்படுத்துகிறார்கள். மற்றும் அகில உலக 3வது எம்ஜிஆர் மாநாடு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் இருக்கும்போது 1980 சேலத்தில் முதல் மாநாடும், 1986 மதுரையில் 2வது அகில உலக எம்ஜிஆர் மாநாடு நடத்தினார். அவர் மறைவுக்கு பிறகு இதுவரை 3வது அகில உலக எம்ஜிஆர் மாநாடு நடத்தப்படவில்லை. அதை நடத்த வேண்டும் என்று முன்பிருந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அகில உலக எம்ஜிஆர் 3வது மாநாட்டை நடத்த நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் போது அதை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். அதற்கு முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து புரட்சித் தலைவர் படங்கள் அவமதிப்பு, அவருடைய புகழ் பரப்பு நிகழ்ச்சி குறைவாக இருப்பதால் நாங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், தற்போது கழகம் உடைந்துவிட்டது, அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கடந்த 27/1/2026 இறுதி வாய்ப்பு கொடுத்து பிரிந்தவர்கள், அது 2021 தேர்தலை சந்தித்த ஒருங்கிணைந்த கழகத்தில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால் இந்த தேர்தலில் திமுகவை எளிதாக வெற்றிக் கொள்ள முடியும் என்று நாங்கள் இறுதி வாய்ப்பு அளித்தோம். 27/1/2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அனைவரும் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்தால் 2016 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிலிருந்து 234 தொகுதியிலும் போட்டியிட்டு 143 இடங்களில் வென்றார்கள். அதுக்கு காரணம் கழகம் ஒற்றுமை. அதே ஒற்றுமை கொண்டு வந்தால் நாம் கூட்டணி கட்சிகளை என்ற வேண்டியதில்லை. ஆகவே அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தல் என்று இறுதி வாய்ப்பு அளித்தோம். ஆனால் இப்போது இருக்கின்ற தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே புரட்சித் தலைவரின் ஓட்டு வங்கி வேறு கட்சிகள் சென்று வீணாகாமல் தடுக்க புரட்சித் தலைவர் ஓட்டு வங்கியை மீட்பதற்காக நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம். கடந்த 2016 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 44% ஓட்டு வாங்கியது. ஆனால் இப்போது நடந்த 2021 பாராளுமன்ற தேர்தலில் 21% வாங்கியிருக்கு. மீதி 23% ஓட்டு அதற்கு கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த 23% ஓட்டுகள் அதிருப்தியாக இருக்கிறாங்க. இப்போது உள்ள தலைமை மீது அதிருப்தியில் உள்ளதாக. ஆகவே அந்த 23% ஓட்டுகளை நாங்கள் பெற விரும்புகின்றோம். ஆகவே நாங்கள் தான் உண்மையான புரட்சித் தலைவரின் வாரிசுகள் என்று சொல்லி இந்த கட்சியை உருவாக்கி இருக்கின்றோம். மேலும் புரட்சித் தலைவர் உருவாக்கிய பைலாவில் சாதாரண தொண்டனும் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடலாம் என்ற விதியை இப்போதுள்ள தலைமையில் இருப்பவர்கள் மாற்றிவிட்டார்கள். 10 மாவட்ட செயலாளர் வழிமுறை வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனா புரட்சித் தலைவர் அப்படி செய்யவில்லை. சாதாரண தொண்டனும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற விதி வகுத்திருந்தார்கள். அந்த விதியை இப்போதுள்ள தலைமை மாற்றிவிட்டது. நாங்கள் அந்த புரட்சித் தலைவர் உருவாக்கிய ஒரிஜினல் பைலாவை அப்படியே கொண்டு வந்து இந்த கட்சி வைத்துள்ளோம். ஒரிஜினல் பைலா சாதாரண தொண்டனும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரிஜினல் பைலாவை இந்த கட்சி கொண்டு வந்துள்ளோம். அதாவது அதிமுகவின் ஒரிஜினல் பைலா எங்களிடம் இருக்குது. கட்சி பேர் தான் எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி என்று மாற்றம் செய்யப்பட்டவர்கள் தவிர மற்றபடி புரட்சித் தலைவர் உருவாக்கிய ஒரிஜினல் பைலாவை நாங்கள் தான் உருவாக்கி இருக்கின்றோம். மற்றவர்கள் உரிமை மீட்பு குழு என்று சொல்லி நாடகம் பண்ணார்கள். அப்படியே நாங்கள் செய்யவில்லை. முழுமையான முயற்சி எடுத்து ஒரிஜினல் அதிமுக பைலாவை எங்கள் கட்சியில் வைத்து விட்டோம். இந்திய கடந்த 15/3/2020 நடந்த கூட்டத்தில் நாங்கள் எங்களுடைய அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அந்த தேர்தல் அறிக்கை பிறகு இப்போது வேட்பாளர் தேர்வு செய்து இன்றைய வேட்பாளர் பட்டியல்
உங்கள் முன் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். வேட்பாளர் 2026 தமிழர் சட்டமன்ற தேர்தல் அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. வரிசை 1, எம்ஜிஆர் ராஜா என்கின்ற ஸ்ரீ ராஜமாணிக்கம் என்ஏ நிறுவனர் அந்த பொதுச் செயலாளர், அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி. போட்டியிடும் தொகுதி சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் திருத்தணி. 2, டி திரவி செல்வன் தூத்துக்குடி. போட்டியிடும் தொகுதி தூத்துக்குடி. 3, திரு மயிலாம்பாறை மாறி நிறுவனர் பொதுச் செயலாளர், மயிலாம்பாறையார் பேச்சுரிமை கட்சி இதனுடன் கூட்டணி கட்சியாக உள்ளது. போட்டியிடும் தொகுதி சங்கராபுரம். கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு. அடுத்தது திரு கே ராஜமாணிக்கம் கள்ளக்குறிச்சி. போட்டியிடும் தொகுதி கள்ளக்குறிச்சி தனி தொகுதி. என் வரதராஜன் ஆத்தூர். போட்டியிடும் தொகுதி ஆத்தூர் தனி சேலம் மாவட்டம். திரு நாகசெல்வம் விரையூர் கிராமம். போட்டியிடும் தொகுதி திருவள்ளூர் தனி தொகுதி. திரு கோபிநாத் சரஸ்வதி நகர் திருமலவாயல் ஆவடி. போட்டியிடும் தொகுதி ஆவடி. திரு மாரிக்கண்ணு மயிலாம்பாறையார் வடசெட்டி கிராமம். போட்டியிடும் தொகுதி ரிஷிவந்தியம். திரு ஜெனிஸ் என்ஏ குளச்சல். போட்டியிடும் தொகுதி குளச்சல். திரு கே எஸ் மணி வழக்கறிஞர் கன்னியாகுமரி. போட்டியிடும் தொகுதி கன்னியாகுமரி. திரு எஸ் தங்கபாண்டி பிஎஸ்சி பிஎட் திருநெல்வேலி. போட்டியிடும் தொகுதி திருநெல்வேலி. திரு ஏ கமலக்கண்ணன் கீழ்நல்லாத்தூர் திருவள்ளூர் மாவட்டம். போட்டியிடும் தொகுதி சோளிங்கர். இது முதல் பட்டியல். இன்னும் அடுத்த பட்டியலை விரைவில் நாங்கள் வெளியிடுவோம்.